உடம்புல இருந்து ரத்தம் வருது. அந்த ரபியாவுடைய பிள்ளைங்களுடைய தோட்டம் தான் இது, சரியா? அந்த தோட்டத்தில் தான் நம்ம நிற்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரமாக வந்து உட்காடுறாங்க. இதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இறக்கப்பட்டு ரபியா சொல்கிறாரு, முகமது கொண்டு போய் கொஞ்சம் திராட்சையை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த திராட்சையை வாங்கிட்டு அவருடைய அடிமை, அவர் ஒரு கிறிஸ்தவர், ஏன்னா அந்த கிறிஸ்தவ அடிமை நினைச்சுக்கிறாரு, நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நினைச்சுக்கிறாரு. வர வந்து அந்த திராட்சையை கொண்டு கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த திராட்சையை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அந்த அடிமை அத்தாஸ் இருக்கிறார் இல்லையா, அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சொல்கிறாரு, இது அரபுக்களுடைய வார்த்தை கிடையாது. கேட்குறாரு, எல்லாம் எப்படி கேட்க வைக்கிறான் பாருங்க, இது அரபுக்களுடைய வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? இவங்க இப்படி சொல்ல மாட்டாங்களே, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாரு. அத்தாஸ் ஒரு கிறிஸ்தவர். கிறிஸ்தவர்னா யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா முஹம்மது ஈசா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஈமான் கொண்டவர். நம்ம முகமது ரசூல்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஈசா ரசூலுல்லான்னு ஈமான் கொண்டவர். நீங்கள் யார் அப்படிங்கிற, நீ யாருன்னு கேட்குறாங்க. இந்த ஒரு கேள்வி கேட்குறல்ல, இவ்வளோ விவரமாக நீ யாருப்பா? நான் வந்து ஈராக் நாட்டை சேர்ந்தவன், நைனூக்கா என்ற ஊரை சார்ந்தவன் அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யூனுஸ் இப்னு மத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதருடைய ஊரா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு கை காலெலாம் வெட்டி, யூனுஸ் எப்படி உனக்கு தெரியும்? யூனுஸ் உனக்கு தெரியுமா? யாருன்னு உனக்கு தெரியுமா? யூனுஸ் யார் சொல்லு? அவர் ஒரு இறை தூதர். நானும் ஒரு இறை தூதர். நானும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அவர் ஒரு இறை தூதர். அவர் எதை சொன்னார் அதான் அந்த மக்களுக்கு நான் இருக்கேன் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்ன உடனே ரபியா அங்கேருந்து கத்துறான், ஏ அத்தாஸ், உன்னே அவர் வழிகெடுத்துட்டாரா? உன்னை திராட்சை தானே கொடுக்க சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தையில் நீ எழுதிட்ட, விழுந்துட்டிய அப்படின்னு சொல்லி அத்தாஸை திட்டுறாப்புல. ரபியாவுடைய பிள்ளை திட்டினோன்னு அத்தாஸ் சொல்கிறாரு, எஜமானரே, நீங்கள் இவரை சாதாரணமாக நினைக்காது. இன்று உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களிலேயே மிகச்சிறந்த மனிதர் இவர் தான். இவரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இவரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அத்தாஸ் யாரை தேடுறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாரு. எங்கே தேடுறாரு? பைபிளில் இஞ்சியில் ஒரு வார்த்தையை பார்க்குறாரு, இதற்கு பின்னால் முகமது என்ற ஒரு தூதர் வருவார், அந்த தூதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வேத வசனத்தை பார்த்துட்டு ஊர் ஊரா அல்லாஹ் சுத்துறாரு. இங்கே அல்லாஹு தஆலா இந்த தோட்டத்தில் என்ன செய்யறான்? அவருக்கு இந்த செய்தியை கிடைச்ச உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டுறாரு. அப்போ அவருடைய பேரில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. மஸ்ஜித் அத்தாஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த பள்ளிவாசல் வந்து அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல் அவங்க பேரில் கட்டப்பட்டது. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் தடங்கள் பட்டிருக்கலாம். இங்கே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் தடம் பட்டிருக்கலாம். இங்கே தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திய ரத்தத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னாங்க? நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இவ்வளோ கஷ்டங்கள் வேதனைகள்லாம் பட்டதுக்கு பின்னாடி 10 நாள் ஒரு இடத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பண்ணாங்க. ஏன்னா இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க, அந்த இடத்த நான் காட்டுவேன், சரியா? பண்ணதுக்கு பின்னாடி அவ்வளோ அடிக்கு பின்னாடி மயக்கம் உங்களுக்கு தீரவே இல்லை. இப்போ நம்ம எங்கே போய் எஹராம் கட்ட போகிறோமோ, 48 கிலோமீட்டர் நம்ம இங்கேருந்து போகும்போது எங்கே போய் நம்ம எஹராம் கட்ட போகிறோமோ அந்த இடம் வரைக்கும் மயக்கம் இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், உஹதுடைய களத்தில் உங்களுடைய பல் ஷஹீதாச்சே, ஏன்னா அந்த முகக்கவசம் உங்கள் முகத்தில் குத்திச்ச எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும், உங்களுக்கு இதை விட வேதனையை நீங்கள் இஸ்லாத்திற்காக அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷாவே, உன்னுடைய மக்கள் அப்துல் இயாலுடைய அந்த சந்ததியர்கள் தாயிஃபில் என்னை போட்டு அடித்தாங்களே, அது மாதிரி நான் எங்கேயுமே வேதனைப்படலை, அவ்வளோ என்னை போட்டு அடித்தாங்க, என்னால் தாங்க முடியலை. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நான் தாயிஃபில் வாங்கின அடியினுடைய மயக்கம் கர்னுல் மனாசிலில் போய் தான் எனக்கு கிளியர் ஆச்சுன்றான். கர்னுல் மனாசில் எங்கே? 48 கிலோமீட்டர் நடந்தே போகிறாங்க. மயக்கம் தாங்க முடியலை. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி இருந்திருக்கோம் உடனே அங்கே போன உடனே அப்படியே உட்காடுறாங்க, வானத்தை பார்க்குறாங்க. வானத்தில் ஒரு மேக கூட்டம் வந்து நிற்கிது. மேக கூட்டத்தில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிச்சாங்க, நேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் பார்க்குறாங்க. இந்த அடியெல்லாம் வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சுறாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க.
யா அல்லாஹ் என்னுடைய பலகீனத்தை, என்னுடைய சாதுரிய குறைவையும், நான் மனிதர்கள்ட்ட எவ்வாறு நடத்தப்படுவதையும் உன்னிடமே முறையிடுகின்றேன். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, பலவீனர்களின் இரட்சகனே, எங்களுடைய இரட்சகனும் நீயே. நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய்? என்னை கண்டு முகம் கெடுக்கும் அந்நியரிடமா? அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? என்ன வார்த்தையை சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களா? நம்ம என்ன செய்வோம்? எவ்வளோ செஞ்சுட்டு இவங்க எப்படி இருக்கிறானுங்க, நீனும் மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு, நம்ம அல்லாஹ்வை கோச்சிக்குவோம் இல்லைண்ணே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல? இவ்வளோ தூரம் வந்து, இவ்வளோ தூரம் பேசி, 10 நாள் தங்கி, இவ்வளோ அடிபட்டு, அதற்கு பின்னாடி அல்லாஹ்வை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன வார்த்தை தெரியுமா? இதைத்தான் நீங்கள் எல்லாரும் கவனிக்கணுங்க. இந்த இடத்துல தான் நானும் கவனிக்கணும், நீங்கள் கவனிக்கணும். யா அல்லாஹ் என்னுடைய பலகீனத்தையும் நீ கொடுத்த இந்த காரியத்தில் நான் பலகீனமாயிட்டேன்றாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பலம் பொருந்திய தூதர், எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வேலை செஞ்சுட்டு நான் எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவோம். இவ்வளோ வேலை என்னுடைய பலகீனத்தையும் என்னுடைய சாதனையை கூறுவேன். நான் என்கிட்ட டேலண்ட் இல்லையே, என்னைக்காவது நினச்சிட்டோமா? நம்ம பலகீனத்தை நினச்சி பார்த்தா நம்ம பெரிய ஆளாயிடும். அடுத்தவனுடைய பலகீனத்தை பார்க்கறதுனால நம்ம கேவலப்பட்டுகிட்டே இருக்கும். நம்மள்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு நினச்சிருக்கோமா என்னைக்காவது? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா சக்தியும் எனக்கு இருக்குது, என்ன மாதிரி யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். அதனால் வாழ்க்கையில் நாம் போகக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் பெரிய தோல்வி அடைகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அவ்வளோ வேலை செஞ்சுட்டு, யா அல்லாஹ் என்னுடைய பலகீனம், நான் பலகீனமாயிட்டேன், என்கிட்ட பலம் இல்லை, எனக்கு ஸ்டாமினா இல்லை, நான் என்ன செய்ய முடியல, அவங்கள டேக்கிள் பண்ண முடியலை, என்னால் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு தான் சொல்கிறாங்க. சொல்லி துவா செஞ்ச உடனே நேர் ஜிபிரீல் வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. பார்த்து அவருடைய காலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. பூமியில் ஒழுக விடலை. பூமியில் ஒழுகியிருந்தால் பூமி அடிஞ்சிட்டு. நபியினுடைய ரத்தம் அடிச்சாது, பூமியில் படாது, உடம்புல தான் இருக்கும், பூமியில் அடிச்சாது படாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரத்தம். சொல்கிறாங்க, உங்களுடைய ரப்பு, உங்களுடைய இறைவன், நீங்கள் அவன்கிட்ட பேசுன எல்லாத்தையும் கேட்டுட்டு